சென்னை மாநகராட்சி வழங்கும் முக்கிய சேவைகள் வாட்ஸ்அப் மூலம் பெறும் வகையிலும் வரிகளை QR கோட் மூலம் செலுத்தும் வகையிலும் புதிய வசதி அறிமுகம் செய்து மேயர் பிரியா பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மற்றும் IT டிபார்ட்மெண்ட் ஊழியர்கள் அலுவலர்கள் மற்றும் இதில் பங்கேற்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதன் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகங்களில் வாடகைக்கு ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு வணிகருக்கும் தனித்தனியாக அந்தந்த கடைக்குண்டான மாத வாடகை மற்றும் சென்னை மாநகராட்சியின் வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்கும் கடைகள் வாடகை செலுத்துவதற்கென்று தனியாக QR கோட் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. 9445061913 என்ற சென்னை மாநகராட்சியின் வாட்ஸ்அப் சேவை எண் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி வழங்கும் சான்றிதழ்களை இனி வாட்ஸ்அப்பில் பெற்றுக் கொள்ளலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் சென்னை மாநகராட்சியின் சேவைகளை மக்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக வழங்கும் செயல்பாட்டினை மேயர் பிரியா தற்போது துவங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் குமரகுருபரன் மற்றும் துணை ஆணையர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். பொதுவாக தற்போது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுக்கு தேவையான மாநகராட்சியின் செயல்பாடுகள், அதாவது பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், சொத்து வரி செலுத்துதல், ரசீதுகளை பெறுதல் உள்ளிட்ட சேவைகளை பெறுவதற்கு அவர்கள் இணைய வழி வாயிலாக அந்த சேவையை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த சூழலில் தற்போது மக்களுக்கு எளிதாக அதை பெறக்கூடிய வகையில் இந்த வாட்ஸ்அப் வாயிலாக இந்த செயல்பாடு என்பது துவங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மாநகராட்சியின் எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் வாட்ஸ்அப் செய்தால் அவர்களுக்கான சேவைகள் என்பது வாட்ஸ்அப் வாயிலாக வழங்கப்படும். குறிப்பாக 9445061913 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பொதுமக்கள் மெசேஜ் அனுப்பினால் அதற்கு அவர்களுக்கு என்ன சேவை வேண்டும் என்ற தகவல்கள் அதில் காட்டப்படும். அந்த சேவையின் விண்ணப்பித்தால் அவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு தேவையான சேவைகள் இதன் மூலம் வழங்கப்படும் என சென்னை மாநகராட்சி தற்போது தெரிவித்திருக்கிறது. இதே போல சொத்து வரி புதிய மதிப்பீடு, சொத்து வரி மறுமதிப்பீடு, பெயர் மாற்றம், திருத்தத்திற்கான இறுதி ஆணைய அறிவிப்புகளுக்கு புதிதாக QR கோட் வசதி ஏற்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த QR கோட் சேவையினையும் தற்போது மேயர் பிரியா வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம் சென்னை மாநகர பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் 24 மணி நேரமும் எந்நேரமும் இந்த சேவை தேவைப்படும் பட்சத்தில் வாட்ஸ்அப் வாயிலாக அந்த சேவையை பெறக்கூடிய வகையில் இந்த வசதி என்பது தமிழகத்தில் முதல் முறையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வரும் காலங்களில் சென்னை மாநகராட்சியை தவிர்த்து மெட்ரோ, அதாவது குடிநீர் வழங்கல் வாரியம் உள்ளிட்ட பிற துறைகளின் சேவைகளும் இத்துடன் இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி.